ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான லவ் ஸ்டேட்டஸ் உங்கள் ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கிட்டே இருக்கிற அலைட் மோஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். ஷாக் எஃபெக்ட் 1, பீட் மார்க் 1. அது ரெண்டுத்தையுமே நீங்கள் வச்சுருக்க அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீட் மார்க்குள்ளே போய்க்கோங்க. பீட் மார்க்குள்ளே போனதும் இங்கே தான் நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இமேஜ் ஆட் பண்ணுறதை எப்படின்ட்டு பார்க்கலாம். இங்கே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மீடியா போய்க்கோங்க. மீடியா போனதும் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வச்சுட்டு கரெக்டாக அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க் வரைக்கும் ஃபோட்டோ வந்து ஸ்க்ரால் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்துக்குமே ஃபோட்டோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோட்டோ எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எஃபெக்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்துக்குமே ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக அந்த பீட் மார்க் வரைக்கும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ வச்சு நீங்களும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஷாக் எஃபெக்ட்குள்ளே போய்க்கலாம். ஷாக் எஃபெக்ட்குள்ளே போனதும் ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள் 3 டாட் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அப்படியே இந்த எஃபெக்ட் எல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதும் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு நம்ம பீட் மார்க்குள்ளே போய்க்கோங்க. பீட் மார்க்குள்ளே போனதும் ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போய்க்கோங்க. எஃபெக்ட் போய்ட்டு இங்கே 3 டாட் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணி அப்படியே நம்ம காப்பி பண்ண எஃபெக்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதும் இதில் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஃபஸ்ட் இமேஜுக்கு மட்டும்தான் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஷாக் எஃபெக்ட்குள்ளே போய்க்கலாம். தேர்ட் இருக்க இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு அதே மாதிரி 3 டாட் கிளிக் பண்ணி அப்படியே அந்த எஃபெக்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு அப்படியே பீட் மார்க்குள்ளே போய்க்கலாம். பீட் மார்க்குள்ளே போனதும் கரெக்டாக இமேஜ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எத்தனை இமேஜ் 1 2 3 4 5 6 ஃபஸ்ட்டு இருக்கிற 6 இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது பீட் மார்க்கு சின்னதாக இருக்கிறது வரைக்கும் இந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இது இந்த பீட் மார்க் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது, அதுக்கு ஆட் பண்ணக்கூடாது. இருக்கிற சின்ன இமேஜ் பீட் மார்க்கு மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பெருசு வந்து 2 மட்டும்தான் இருக்கும், அதுக்கு வந்து செகண்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். தேர்ட் எஃபெக்ட் வந்து குட்டி குட்டி இமேஜுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சின்ன இமேஜுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இந்த இமேஜுக்கும் மட்டும்தான் நம்ம இப்போ எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஷாக் எஃபெக்ட்குள்ளே போய்க்கலாம். ஷாக் எஃபெக்ட்குள்ளே போனதும் செகண்ட் இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணி அப்படியே அந்த எஃபெக்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேக் வந்துட்டு பீட் மார்க்குள்ளே போய்ட்டு அந்த 2 இமேஜுக்கு செட் பண்ணாத இருந்தோம் இல்லைங்களா, அந்த 2 இமேஜுக்கு மட்டும் செட் பண்ணிக்கோங்க எஃபெக்ட்டு. ஓகே, செட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஷாக் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு
இங்கே பார்த்தீங்களா க்ரீன் கலர் ஒன்று ப்ளூ கலர் ஒன்று ஒரு லேயர் தெரியுதா? அதை அப்படியே இங்கே ஐ மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ்ஸை பண்ணிங்கன்னா அப்படின்னா செலக்ட் ஆகிடும். அப்படியே இங்கே பாருங்கள் பாக்ஸ் போட்டு ப்ளஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ஆகிடும் லேயர். காப்பி டு லேயர் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு சாக்கெட் பீட் மார்க்குள்ளே போய்க்கோங்க. பீட் மார்க்குள்ளே போனதும் அதே மாதிரி அந்த ப்ளஸ் போர்டு 2 பாக்ஸ் இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் டு லேயர் அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் நம்ம இமேஜ் வந்து கொஞ்சம் க்ளோவாக இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்கவே ஹெச்டியாக இருக்கும் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலாம், எந்த மாதிரி சாங்கில், எந்த மாதிரி எடிட்டிங்கில் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.